வணக்கம். அண்மையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வந்திருந்தாங்க விவசாய கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு. அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விவசாய மக்களோட நலன்ல அக்கறை இருக்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே திமுக ஆட்சியில தான் விவசாயிகள் ரொம்ப கடும் துன்பத்தை அனுபவிச்சாங்க. எப்படின்னா 2024-25 சட்டமன்றத்துல ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. அதுல விவசாயிகளுக்கு 50,000 மின் இணைப்புகள் இலவசமா தரேன்னு சொல்லி சட்டம் ஏற்றுனாங்க. ஆனா தமிழ்நாடு மின்சார வாரியம் வெறும் 15,000 விவசாயிகளுக்கு மட்டும்தான் மின் இணைப்புகள் இலவசமா வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து போராடின விவசாயிகள் மேல கைது நடவடிக்கை செஞ்சு சில விவசாயிகளை குண்டாஸ்லயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நாலேஜ் அதுக்கு போய் அதுக்கப்புறம் சில விவசாயிகளை குண்டாஸ் போட்ட விவசாயிகளை கைதுல இருந்து விடுவிச்சாங்க. இந்த மாதிரி திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு செஞ்ச வஞ்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே போலாம். இது மட்டும் இல்லாம திமுக மாநில அரசாங்கம் விவசாயிகளுக்கு குறித்த பட்ஜெட்ல நிதியெல்லாம் குறைச்சாங்க. சிறு பாசனத்துக்கு 408 கோடியா இருந்ததை 332 கோடியா குறைச்சாங்க. கூட்டுறவுத்துறைக்கு 4,872 கோடி இருந்ததை 3,651 கோடியா மாத்தினாங்க. உணவு சேமிப்பு நிதிக்கு 203 கோடி இருந்ததை 132 கோடியா குறைச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பட்ஜெட்ல குறைச்சாங்க. ஆனா இவங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை வைக்கும் போது எல்லா நிதியும் அதிகமாவே வைக்கிறாங்க. அந்த நிதியெல்லாம் விவசாயிகளுக்கு போகுமானா விவசாயிகளுக்கு போற மாதிரி இல்ல, திமுக அரசாங்கத்துக்கு போற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்து மாம்பழத்துல விவசாயிகள் மாம்பழம் விளைச்சல் பண்ணாங்க. கொள்முதல் விலை ரூபாய் 4 சரிஞ்சதுனால அந்த மாம்பழத்தை விற்க முடியாம விவசாயிகள் ஏரியிலையும் குளத்திலையும் அந்த மாம்பழத்தை தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி அவல நிலைகள் தொடர்ந்து திமுக அரசாங்கத்துல நிறைய நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா நெல்லை இவங்க பாதுகாப்பு வசதி இல்லாம மழையில நனைஞ்சதுனால நிறைய நெல்கள் முளைச்சி அந்த நெல்லெல்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்க. நெல் கொள்முதலை தாமதப்படுத்தினதுனால லாரியை சப்கான்ட்ராக்டுக்கு விட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி நஷ்டமாச்சு. இந்த மாதிரி இவங்க விவசாயிகளுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யல. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் தன்னை டெல்டா காரன் சொல்றதும் விவசாயிகளுக்கான காப்பாளன் சொல்றதுக்கும் என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கு? இந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ணிட்டாரு? விவசாயி மேல கைது நடவடிக்கை எடுத்தாரு, குண்டாஸ் போட்டாரு. போராடின விவசாயிகளுக்கு என்ன விஷயத்துக்காக போராடினாங்க? ஏன் போராடுறாங்க? அவங்க கோரிக்கை என்ன? எதையாச்சும் கேட்டாரா? இதே விவசாயிகள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி போராடினாங்க. சேலம், ஈரோடு, மதுரை மாவட்டத்தில் எந்த கோரிக்கைகள் செவி சாச்சாங்களா? இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே பண்ணல. இதுல 2025 மேல டெல்டா மாவட்ட விவசாயிகள் விளைச்சலுக்கு தயாரான பயிர் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா பெஞ்ச மழையில நனைஞ்சு பெரும் இழப்பீடை சந்திச்சாங்க. இதுக்காக அரசாங்கத்துக்கு எந்த கோரிக்கை வச்சோம்? எந்த அதிகாரியும் கிராமத்தை பார்வையிடல, இந்த தர மதிப்பீடு செய்யல, எந்த கோரிக்கைக்கும் செவி சாய்க்கல. விவசாயிகள் கடும் இழப்பையும் சந்திச்சாங்க. அப்போலாம் எங்க போனார் இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின்? விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்டங்களை கொடுத்திருக்கு. ஆனா திமுக அரசாங்கம் என்ன நல்லது பண்ணுச்சு விவசாயிகளுக்கு? விவசாய மாநாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாருன்னா நேர்ல கூட வர முடியாத ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறது யாருக்காக? விவசாயிகள் சொல்லி எல்லா நிதியும் வாங்கி மாநில அரசாங்கம் என்ன பண்ணுது? இதை யார் கேள்வி கேட்பா? எவ்வளவு ஒரு இரட்டை வேடம் போடுறாரு ஸ்டாலின். ஸ்டாலின் எல்லாத்திலும் இரட்டை வேடம். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கணும்னு சட்டமன்றத்தில் சொல்றது, அதே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் முகில் ரத்தோகி போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறது. இந்த மாதிரி எத்தனை இரட்டை வேடம் போடுவார் ஸ்டாலின்? விவசாய மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இதே ஸ்டாலின் அவர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு? அந்த வாக்குறுதியை நான் பட்டியலிடுறேன் பாருங்க. திமுக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த விவசாயிகளுடைய நலத்துக்காக விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எத்தனை நான் பட்டியலிடுறேன், நீங்க பாருங்க. வாக்குறுதி 36, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேளாண்மை துறையில் சிறப்பு பிரிவு அமைத்தல். எங்க அமைச்சாங்க? எத்தனை வேளாண்மைக்கு சிறப்பு பிரிவு அமைச்சாங்க? அதுவும் போய். வாக்குறுதி 39, கொடைக்கானலில் 390 ஏக்கரில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அமைத்தல். இல்லைன்னா சொன்னாரு ஆளுநர் ஓய்வெடுக்க தான் கொடைக்கானலுக்கு போவாரு. நம்ம முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு போனாலும் அங்கேயும் இந்த அரசு வேலை சம்பந்தமா, அரசு சம்பந்தமா, விவசாயிகளுக்கு சம்பந்தமா தான் ஒரு வேலை செய்யறாரு. 24 மணி நேரமும் ஸ்டாலின் உழைக்கிறாருன்னு ஒரு பொய்ய ரொம்ப கேவலமா பரப்புனாங்க. அதையும் இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வாக்குறுதி எண் 41, ட்ரிப் பாசன முறையை ஊக்குவிக்க 90% மானியம் வழங்குதல். எங்க மானியம் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு? எந்த மானியம் வழங்கப்பட்டது? வாக்குறுதி எண் 50, ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைத்தல். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்கு அமைச்சிருந்தாங்கன்னா இவங்க தேர்தல் வாக்குறுதியில
கொடுத்த மாதிரி நெல்லாம் ஏன் முளைக்குது? உண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரா, இந்த நெல்லுலாம் முளைச்சு இப்படி பயிராகுது, இதெல்லாம் இந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நெல்லை அறுவடை பண்ணிருப்பான், பயிர் பண்ணிருப்பான். இந்த விவசாயிகளோட வேதனை என்னைக்கு ஸ்டாலினுக்கு புரிய போகுது? தன்னை ஒரு டெல்டாக்காரன் சொல்லிக்கிறாரு. விவசாயி கஷ்டத்துல இன்னைக்குன்னா ஸ்டாலின் பங்கேற்றுக்கிறாரான்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார்ல. ஆனா தேர்தல் வாக்குறுதி இவங்க கொடுத்தது பாருங்க. வாக்குறுதி எண் 89. முதல்வர் நேரடி கண்காணிப்பில் ஏரிகள் குளங்கள் பாதுகாப்பிற்கு 10,000 கோடி ரூபாய் திட்டம். முதல்வர் நேரடி கண்காணிப்புல ஏரி குளங்கள் திட்டமா 10,000 கோடி ரூபாய். அவங்க தான் பிளாட் போட்டு வைக்கிறது ஏரியும் குளத்தையும். அப்புறம் எங்க இருந்து கண்காணிக்கிறாங்க? எவ்வளவு பொய்கள் பாருங்க. அதாவது விவசாயி மக்களுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சது இந்த திமுக ஆட்சியில தான். ஆனா ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு கொண்டு சேரக்கூடிய அந்த 6,000 ரூபாய் பணத்தை கரெக்டா அவங்க வங்கி கணக்குல போடுறாங்க. அதையும் மாநில அரசாங்கத்துல கொடுத்திருந்தாங்கன்னா 6,000ன்றது வெறும் 600 ரூபாய் தான் விவசாயிகளுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி இரட்டை வேடம் ஏன் போடுறாரு ஸ்டாலின்? எல்லா விஷயத்திலும் இரட்டை வேடம் போடுறாரு. ஆனா விவசாயிகள் மக்கள் நலன்ல அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. என்னதான் ஸ்டாலின் தன்னை டெல்டா மாவட்டத்துக்காரன் அப்படின்னு சொன்னாலும் விவசாய மக்கள் நலன்ல சிறிதும் அக்கறை இல்லாதவர் தான். ஆனா இதையெல்லாம் இந்த விவசாயிகள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. 2026 வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த விவசாயிகள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக தான் இருக்குமே தவிர ஸ்டாலினுக்கு ஆதரவா ஒரு வாக்கு கூட ஒரு விவசாயி கூட அளிக்க மாட்டான். அந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு சந்திச்சிருக்கும் அவலம் ஒன்று சொல்ல வார்த்தை இல்லாதது. போராடினா குண்டாசு, வழக்கு பதிவு, கைது நடவடிக்கை. எப்படிதான் ஒரு விவசாயி வாழ்வான்? இல்ல விவசாயி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறானா? அதுக்கு மூல காரணம் இந்த அரசாங்கம் தான். குறிப்பா இந்த திமுக ஆட்சிக்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு எந்த நல்லதுமே செய்யல. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்மையில கோவையில வரும்போது இவங்க என்னமோ விவசாய நலன்ல பாதுகாப்பு இருக்கிற மாதிரியும் இவங்க தான் விவசாயியை வாழ வைக்கிற மாதிரியும் எவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறாரு. இந்த இரட்டை வேடம் போடுறதை என்னைக்கு ஸ்டாலின் நிறுத்துவாருன்னு தெரியல. ஆனா ஸ்டாலின் என்னதான் இந்த இரட்டை வேடம் போட்டாலும் இந்த தேர்தல் நேரத்தில் நடிச்சாலும் ஒரு விவசாயி கூட திமுகக்கு வாக்களிக்க மாட்டான். நன்றி, வணக்கம்.